பேக்கிங் சோடா பயன்படுத்துவதால் ஏற்படும் பக்க விளைவுகள் என்னென்ன? பேக்கிங் சோடா என்பது லேசான உப்பு சுவையையும் கசப்பு சுவையையும் கொண்ட ஒரு வேதி சேர்மம். பல வகைகளில் பேக்கிங் சோடாவை நாம் பயன்படுத்துகின்றோம். இது ரொட்டி சோடா, சமையல் சோடா மற்றும் சோடாவின் பைகார்பனேட் என இடத்திற்கு தகுந்தவாறு அழைக்கப்படுகிறது. காய்கறிகளை சமைக்கும் போது கூட அவற்றை மிருதுவாக்க பேக்கிங் சோடா பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சோடியம் பைகார்பனேட் என்று அழைக்கப்படும் பேக்கிங் சோடா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சமையல் அறையிலும் காணப்படும் அத்தியாவசிய பொருளாகும். அதன் பல்துறை மற்றும் ஏராளமான பண்புகள் பல்வேறு சமையல் நோக்கங்களுக்காக இன்றியமையாததாக ஆக்குகிறது. பேக்கிங் சோடாவில் இருக்கும் ஆல்கலைன் என்னும் பொருள் பற்களின் நிறத்தை பாதுகாக்க உதவினாலும் நாம் பற்களை சுத்தப்படுத்த பேக்கிங் சோடாவை பயன்படுத்தும் போது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அது பல் எனாமலை அரித்துவிடும். சமையலில் கேக், பிரெட், பிஸ்கட் செய்ய பேக்கிங் சோடா பயன்படுத்தும் போது அதிகம் சோடியம் இருப்பதால் வாந்தி, பேதி போன்ற தொந்தரவுகளும் வரலாம். பேக்கிங் சோடா பல தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் தீர்வாக இருந்தாலும் இதனை உணர்திறன் கொண்ட சருமத்தில் சென்சிட்டிவ் ஸ்கின்களில் உபயோகிக்க முடியாது. அப்படி உபயோகித்தால் சருமம் சிவந்து தடிப்புகளுடன் எரிச்சலை உண்டாக்கலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அது அமிர்தத்திற்கு மட்டுமல்ல, பேக்கிங் சோடாவிற்கும் பொருந்தும். பேக்கிங் சோடாவில் இருக்கும் அதிக அளவு சோடியம் எல்லோருக்கும் ஏற்றது அல்ல. அதனால் இதனை உபயோகிக்கும் பொழுது அதிக கவனத்துடன் இருப்பது மிகவும் அவசியம். பேக்கிங் சோடாவை மிக மிக குறைந்த அளவே நீங்கள் பயன்படுத்தி பலன் பெற முடியும். அதிகமானால் பக்க விளைவுகள் ஏராளமாக உண்டு.